நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 5வது நாள் தராவீஹினுடைய தொழுகையை தொழுது விட்டு சவுண்டை கொஞ்சம் குறைச்சிருக்கேன். நம்ம எல்லாம் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்காக அமர்ந்திருக்கிறோம். இன்றைய நாள் இறை வசனத்தை பார்ப்பதற்கு முன்பதாக 3 முக்கியமான நிகழ்வுகளை, இந்த சிற்றுரையில் இருக்கப்படக்கூடிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். ஒரு மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்தில் வந்து அமர்ந்து எனக்கு ஒரு விஷயத்திற்கு அனுமதி வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. நேரடியாக அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து வீட்டிற்கு சென்று, அவருடைய வீட்டிற்கு சென்று வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் எடுத்து வீதியிலே வீசுகிறார். அங்கு உள்ள நடைபாதை மக்களுக்கு அது சிரமமாக இருக்கிறது. இந்த விஷயத்திற்காக நாயகம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். அவர் ஏன் அப்படி செய்தார்? இது ஒன்று. இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை அந்த மனிதரை வரவழைத்து அனைவரையும் கொண்டு அவரை அடிக்க செய்தார்கள். எல்லா மக்களும் அவரை அடிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். ஏன் அந்த உத்தரவை இட்டார்கள்? மூன்றாவது, ஒரு விருந்தாளியுடைய வீட்டிற்கு சென்ற அந்த விருந்தாளியை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறரிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள். ஒரு விருந்தோம்பலுக்காக சென்ற ஒருவரை அவர் அந்த வீட்டிற்கு சென்று வந்துவிட்ட பிறகு அந்த வீட்டு நபரை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஏன் பிறரிடத்திலே சொன்னார்கள்? முழுமையாக இந்த பயானை இருந்து கேளுங்கள். அல்லாஹ் உங்களுடைய மனங்களிலே மாற்றங்களை ஏற்படுத்துவான். இன்று ஓதப்பட்ட இறைவசனத்திலே வல்ல ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்திலே சொல்லியிருக்கிறார். லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூ. 6வது ஜுஸுவினுடைய ஆரம்ப வசனம் இது. அநியாயத்திற்கு உள்ளானவர்களை தவிர மற்றவர் யாரும் யாரை பற்றியும் பகிரங்கமாக கூச்சலிட்டு பிஸ்ஸூஇ மினல் கௌலி இல்லா மன் ظلم وكان الله سميعا عليما. கூச்சலிட்டதை தவிர, அதாவது அநியாயம் செய்யப்பட்டவர்களை தவிர வேற யாரை பற்றி பகிரங்கமாக கூச்சலிடுவதை அல்லாஹ் விரும்புவதே கிடையாது. அல்லாஹ் செவியுற்றவனாகவும் நன்கு அறிந்தவனாகவும் இருக்கிறான். நாம் அறிந்து கொள்ள வேண்டும், உலகத்திலே ஈமான் கொண்டவர்களின் கண்ணியம் எல்லாவற்றையும் விட மிகவும் மேலானது. ஒரு முஃமினின் கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்தி விட்டான். ஒரு முஃமினின் கண்ணியத்தையும் மரியாதையும் ஒருவன் கெடுக்க நினைத்தால் அவனை அல்லாஹ் இந்த உலகத்திலே கேவலப்படுத்துவான். இன்னும் ஒரு ரிவாயத்திலே வருகிறது, இந்த உலகத்திலே அல்லாஹ் கேவலப்படுத்தாமல் விடுவதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸும் அப்படித்தான் இருக்கிறது. அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமின் சகோதரன் ஆவான். லா யுظ்லிமுஹு வலா யுஸ்லிமுஹு. அவனுக்கு அவன் அநீதி இழைக்க மாட்டான். அவன் பிறரின் அநீதிக்கு ஆளாகும்படி கைவிட்டு விடவும் மாட்டான். வமன் கான ஃபீ ஹாஜத்திஹி அஹீஹி வமன் கான ஃபீ ஹாஜத்தி அஹீஹி கான அல்லாஹு ஃபீ ஹாஜத்திஹி. என்ன செய்வான்? அவனுடைய தேவையை நிறைவு செய்வதற்காக ஒரு முஸ்லிம் அவனுடைய அந்த வேலையில ஈடுபட்டு இருக்கிறான் என்றால் அல்லாஹ் அவனுடைய தேவையை, யார் இன்னொரு முஸ்லிமுக்காக தேவையை நிறைவு செய்கிறானோ அவனுடைய தேவையை அல்லாஹ் நிறைவு செய்கிறான். ஒமன் ஃபர்ரஜ, இன்னும் ஒரு துன்பத்தை ஒரு முஸ்லிமுக்காக ஒரு முஃமின் நீக்குவதிலே ஈடுபட்டு இருக்கிறான் என்றால் மறுமை நாளிலே ஒரு துன்பங்களில் ஒரு துன்பத்தை அல்லாஹ் நீக்குகிறான். ஒரு முஸ்லிமினுடைய குறைகளை, ஒமன் சதர முஸ்லிமன் சதரல்லாஹு யௌமல் கியாமா, எவன் ஒருவன் ஒரு முஸ்லிமுடைய குறைகளை மறைக்கிறான் இந்த உலகத்திலே, அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே, கியாமத் நாளிலே அவனுடைய குறைகளை மறைக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இன்று ஓதப்பட்ட இறைவசனம் அப்படித்தான், அல்லாஹ் கூறக்கூடிய அந்த விஷயங்களும். ஆனால் ஒருவன் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறான் என்றால் அந்த அநீதியை போன்று வேறு யாரும் அந்த அநீதிக்கு உள்ளாக்கப்படக்கூடாது என்பதற்காக, பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக என்ற எண்ணத்திலே அநீதி செய்தவனை பற்றி வெளியில் சொல்லவோ அவனுடைய குறைகளை வெளிப்படுத்தவோ இந்த வசனத்தின்படி தவறு கிடையாது. இதை மார்க்கம் அனுமதிக்குது. லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூஇ வமன் ظلم மினல் கௌலி இல்லா மன் ظلم. இந்த வசனம் அநீதி இழைக்கப்பட்டவர் என்பதற்கு உதாரணமாக கூறுகிறது. ஒருவர் இன்னொருவரின் வீட்டிற்கு சென்றார். ஆனால் அந்த வீட்டுக்காரர் விருந்தாளியாக வந்த இவரை கண்ணியப்படுத்தவில்லை, உபசரிக்கவில்லை என்றால், நான் அவர் வீட்டிற்கு சென்றேன், அவர் என்னை கண்ணியப்படுத்தவில்லை, என்னை உபசரிக்கவில்லை என்று அவரை பற்றி வெளியிலே சொல்வது கூடும். ஏனென்றால் வீட்டிற்கு வந்த விருந்தாளியை உபசரிப்பது கட்டாய கடமையாக மார்க்கம் சொல்லி இருக்கிறது. அந்த கடமையை விட்டு அவர் குற்றவாளியாக ஆகிறார், அநீதம் இழைத்தவராக அவர் ஆகிறார். எனவே அதை வெளிப்படுத்துவது தவறில்லை என்று இந்த வசனத்தில் விளக்க உரையாளர்கள் கூறுகிறார்கள்.
உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, தாங்கள் எங்களை ஒரு சமுதாயத்திடம் யா ரசூலல்லாஹ் அனுப்புனீங்க, ஆனா அவங்க எங்களுக்கு எந்த வசதிகளும் அவங்க எங்களுக்கு செஞ்சு தரல. இந்த மக்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நாயகமே அவர்கள் என்று சஹாபாக்கள் சிலர் கேட்கிறாங்க. அப்ப நீங்க ஒரு சமுதாயத்திடம் சென்றிருக்கீங்க, விருந்தாளிகளா போறீங்க, தேவையான வசதிகளை உங்களுக்கு அவங்க செய்து தர மறுக்கிறாங்க அல்லது செய்து தர்றாங்க. செய்து தந்தா அதை ஏத்துக்கங்க, செய்து தரலையா அந்த உரிமைகளை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. விருந்தாளியை உபசரிப்பது கடமை என்பது இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு தெரிகிறது. எனவே அநீதி இழைக்கப்பட்டவனை பற்றி அவனுடைய குறைகளை வெளிப்படுத்துவது குற்றமில்லை. அநீதி செய்தவனை பற்றி அவனுடைய குறைகளை வெளியே சொல்லுகின்ற போது வேறு எவரும் அவரை கொண்டு அநீதம் செய்யப்பட மாட்டார்கள் என்பது மட்டுமல்ல, அவர் அந்த அநீதம் செய்ததிலிருந்து தன்னை தடுத்துக் கொள்வார் என்பதும் இருக்கிறது. இதே மாதிரி ஒரு சம்பவம் நான் இந்த பயானோட ஆரம்பத்தில் சொன்னேன். நபி அவர்களிடத்துல ஒரு மனிதர் வந்தார். வந்து அண்டை வீட்டார் எனக்கு நிறைய தொந்தரவு செய்கிறார், கடுமையான தொந்தரவு செய்கிறார், அந்த தொந்தரவு நிப்பாட்ட மாட்டேங்கிறார், இப்போ நான் என்ன செய்ய யார சொல்லலாம் அப்படின்னு கேட்கிறார். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி அளிக்கிறாங்க. என்ன அனுமதி அளிக்கிறாங்க? உன் வீட்டில் உள்ள இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து மக்கள் நடமாடக்கூடிய பாதையில வீதியில போட்டுடு. அவர் வீட்டுக்குள்ள பொருட்களை பாதையில போடுறதை பார்த்து மக்கள் எல்லாம் என்ன என்ன என்று கேட்பாங்க. அப்போ அவர் செய்யக்கூடிய அநியாயங்களை நீ சொல்லு. வழியாக கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொருவரும் என்ன என்று விசாரிக்கப்படும் போது சொல்லும் போது அதை சொல்லு என்று சொன்னவுடன் அதே போல அவர் செய்தார். தொந்தரவுகள் செய்யக்கூடிய நபரை பற்றி அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர், அண்டை வீட்டுக்காரர் எனக்கு மிக கடுமையான தொந்தரவு தருகிறார் என்று சொன்னார். எல்லோரும் அல்லாஹ் அவரை சபிப்பானாக, அல்லாஹ் அவரை இழிவுபடுத்துவானாக என்று துவா செய்து கொண்டே சென்றார்கள் அந்த வழியில. இதை பார்த்த அந்த பக்கத்து வீட்டுக்காரர் ஓடி வந்து, நீ உன் வீட்டுக்குள்ள செல்லு, உன் பொருளை எல்லாம் எடுத்துட்டு போ, இனிமே நான் உனக்கு எந்த தொந்தரவும் செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு சஹாபாக்களுடைய காலத்தில் நடந்திருக்கு. முஸ்தரக் ஹாக்கிம் என்கின்ற அந்த நூலில் இந்த சம்பவம் பதிவு செய்கிறாங்க. அப்போ பாவம் செய்தவரின் பாவத்தை வெளிப்படுத்தலாமா? மார்க்க அறிஞர்கள் இந்த இரண்டு வகையாக இந்த விஷயத்தை பிரிக்கிறாங்க. ஒன்று, ஒருவன் மறைவான ஒரு தவறை செய்கிறான், அதன் மூலம் பொதுமக்களுக்கோ அதன் மூலம் அவன் செய்யக்கூடிய அந்த தவறின் மூலம் வேற யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தல, அப்ப அந்த குற்றத்தை வெளிப்படுத்தக்கூடாது. அதே போல ஒருவன் ஒரு மறைவாக ஒரு குற்றத்தை தப்பை செய்கிறான், அது பொதுமக்களுக்கு அல்லது அவர்கள் சார்ந்த அந்த மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அப்போ என்ன செய்யலாம்? முதல்ல அவனை கண்ணியமாக முறையில் அவன்கிட்ட சொல்லணும். இல்லை என்றால் அந்த குற்றத்திற்கு நீங்கள் ஆளாகிவிடக் கூடாது என்று சொல்லி தௌபா செய்யக்கூடிய அளவிற்கு அவனை ஏவணும். பிறகு அந்த குற்றத்தை அவன் நிறுத்தாத பட்சத்திலே மீண்டும் அவனை பற்றி வேறு யாரும் பாதிக்கப்படக்கூடாது அந்த குற்றத்தால் என்பதை உறுதி செய்யும் வண்ணம் அவனை பற்றி அந்த அநியாயத்தை பற்றி சொல்லணும். ஒரு பாவியை பற்றி சொல்வதற்கு நீங்கள் யோசிக்கிறீர்களா? அவனை பற்றி நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், அப்போதுதான் அவன் விஷயத்தில் மக்கள் எச்சரிக்கையாக இருப்பார்கள் என்று ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். குற்றம் செய்தவர்களிடம் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? அவர் செய்த குற்றத்தின் அளவை நாம் அவர் விஷயத்தில் வெறுப்பை காட்ட வேண்டும். அதே சமயத்திலே அவரை மொத்தமாக வெறுத்து ஒதுக்கிவிடக் கூடாது. ஏனென்றால் அவரிடத்திலே ஈமான் இருக்கிறது. தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொன்னா அதற்கு தகுந்த தண்டனைகளை வழங்குது. அவருடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர் எதற்காக முடிந்தவரை எந்த குற்றத்தையும் வெளிப்படுத்தாமல் மறைத்து வைப்பதற்கு முயற்சி செய்யணும். நான் அந்த தவறை செய்யவில்லை, எனவே நான் தப்பித்தேன், அவர் மாட்டிக்கொண்டார் என அதை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடாது. ஏனென்றால் லா தவ்ஹர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸும் இப்படி இருக்கிறது. உன்னுடைய சகோதரன் விஷயத்திலே நீ மகிழ்ச்சியை வெளிப்படுத்தாதே, அல்லாஹ் அவனுக்கு கிருபை காட்டிவிட்டு உன்னை சோதனையிலே ஆக்கிவிடக் கூடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவரிடத்தில் கடுமையாக நடந்து கொள்ளாமல் மிருதுவாக நடவடிக்கைகளை மேற்கொள்றது. இதுவெல்லாம் தான் என்ன செய்யறது? ஒரு முஸ்லிமை ஒரு அநீதியிலிருந்து காப்பாற்றுவதற்குண்டான வழிகள், மார்க்கம் கற்றுத்தந்த வழிகள். இப்போ போதையில ஒரு மனிதன் வர்றான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தில். அப்போ அவனை கூட்டிட்டு வர சொல்றாங்க. கடுமையான போதையில் இருக்கிறான். நான் அந்த பயான்ல முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை அடிக்குமாறு கட்டளையிட்டாங்க. இவர் அடிங்க, ஏன்னா இவர் எவ்வளவு சொன்னாலும் இந்த போதையிலிருந்து அவர் விடுபட மாட்டேங்கிறார். அவர் அடிக்குமாறு கட்டளையிடும் போது ஒரு சில பேர் கையால் அடிச்சாங்க, ஒரு சில பேர் காலணியால் அடிச்சாங்க, ஒரு சில பேர் துணியால் அடிச்சாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி அடிச்சாங்க. தண்டனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவர் போதையிலிருந்து தண்டனை கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ ஒருவர் அவருக்கு என்ன நேர்ந்தது? அல்லாஹ் அவரை கேவலப்படுத்தட்டும் என்றார்.
இப்படிதான் வார்த்தை தான் சொன்னார். அடிச்சது தண்டனை, ஷரியத் முறைப்படி தண்டனை கொடுத்தாச்சு போதையில் இருக்கக்கூடியவருக்கு. இப்ப இவர் இந்த வார்த்தையை வெளிப்படுத்துறார். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபமாக சொன்னார்கள், உன் சகோதரனுக்கு எதிராக ஷைத்தானை நீ அழைச்சுக்கிறியா, ஒத்துழைப்புக்கு நீ ஷைத்தானா மாறியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியில வருது. அப்போ என்ன அப்படின்னா, ஷரியத்துல எது ஆகமாக்கப்பட்டது தாண்டி இருக்குமோ அந்த ஆகமாக்கப்பட்ட விஷயத்தை தாண்டி ஒருவன் தண்டிக்கப்படும் போது அது வார்த்தையானாலும் சரிதான், அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேவலப்படுத்துவதாக இருந்தாலும் சரிதான், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் செய்தான், அதை பெருமானார் வன்மையாக கண்டிச்சிருக்கிறாங்க. சிரியா நாட்டை சார்ந்த ஒரு மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னார், சிறிது காலமாக அவரை காணல, நான் ரொம்ப நாளா அவரு இந்த நாட்டை இருக்கிற மாதிரி தெரியல, அவர் ரொம்ப மது பிரியராக இருந்து கொண்டிருக்கிறார். போதையில இந்த நாட்டில் எத்தனை மக்கள் போதைக்கு அடிமையாக சென்று கொண்டிருக்கிறாங்க, சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது, வாலிபர்கள் எங்கெல்லாம் தொலைந்து கொண்டிருக்கிறார்கள், கணக்கெடுங்கன்னு சொல்லி அந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதுறாங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதுல ஒரு ஆயத்தையும் குறிப்பிடுறாங்க, காஃபிரு தம்பி வ காபிலு தௌபி ஷதீதுல் இகாப். அல்லாஹ் மன்னிப்பு கோரலை அங்கீகரித்து பாவங்களை மன்னிப்பவன். மன்னிப்பு யாரால் தௌபா செஞ்சா அல்லாஹ் என்ன செய்வான், அவனுடைய குற்றங்களை பாவங்களை மன்னிப்பான். குற்றம் புரியும் பாவிகளை வேதனை செய்வதிலும் கடுமையா இருப்பான். ஆனா அதே நேரத்துல நீ குற்றம் செஞ்சு கொண்டே இருந்தீங்கன்னா உன்னை தண்டிப்பதிலே அல்லாஹ் கடுமையானதாக இருப்பான். நல்லவர்கள் மீது அருள் புரிபவன் அல்லாஹ் என்கின்ற இந்த வசனத்தை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுதி ஒட்டுமொத்த நாட்டிற்கும் பிரகடனப்படுத்துறாங்க. அப்போ தன் தோழர்களை பார்த்து, உங்களுக்கு அந்த சகோதரனுக்காக அவர் திருந்த வேண்டும் என்பதற்காக நீங்க அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யுங்க, அவருக்காக நீங்க தௌபா செய்யுங்க, அவருக்காக மனம் உணர்ந்து மாற வேண்டும் என்பதற்காக நீங்க தௌபா செய்யுங்கன்னு சொல்லி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் அந்த நேரத்துல சொல்றாங்க. திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை சொல்றாங்க. ஒருவர் நிலை தடுமாறி தவறு செய்து விட்டால் அவரிடத்துல மிருதுவாக நடந்து கொள்ள வேண்டும், அவரை திருத்த முற்படுங்கள், அவரை மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள், அவரை திட்டுவதன் மூலம் ஷைத்தானுக்கு உதவியாளராக ஆக்கிவிடாதீர்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார். ஒரு மனிதனை தவறு செய்கிறான் என்றால் அந்த தவறை வெறுக்க வேண்டிய அவனை அல்ல. அதுபோல இந்த சமுதாயத்திலே ஒரு சகோதரனுடைய கண்ணியம், இஸ்ஸத் மிகப்பெரிய உகந்தது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நாம் என்ன அமல் செய்தாலும் ஒரு சகோதரனுடைய கண்ணியத்தை பால் செய்துவிட்டு அமல் அனைத்தும் வீணானது என்பதை கவனத்திலே கொண்டு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம் அனைவரையும் எல்லா நிலைகளிலும் யாருடைய மனதையும் புண்படுத்தாதவாறு, யாருடைய கண்ணியத்திற்கும் பங்கம் விளைவிக்காதவாறு நம்முடைய செயல்பாடுகள் அத்தனையும் வல்ல ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.